இந்த டிஃபன் என்கிட்ட கொடுங்க. அப்பா கிட்ட நான் போய் கொடுக்கறேன். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்தா. அப்பா, உங்களோட டிஃபன். எனக்கு எதுவும் தேவையில்லை. ஒவ்வொருத்தரையா நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த கடை அந்த கடைன்னு அலையறதுக்கு நாள் முழுக்க நேரம் சரியா இருக்கு. உட்காந்து சாப்பிட்றதுக்கு இங்க நேரம் இருக்கு. அதுவும் இல்லாம உட்காந்து சாப்பிட்றதுக்கு கடை கூட இல்லையே. மிஸ்டர் மகேஷ், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்க எதையே பார்த்து நல்லா பயந்துருக்காங்க. அப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மகேஷ். நீங்க எங்க? மகேஷ், நீங்க தைரியமா இருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நாங்க குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சிருவோம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நாங்க கம்ப்ளைண்ட் எழுதிட்டோம். உங்க ஒய்ஃபை நாங்க இப்ப சந்திக்கணும். அப்பதான் இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவியா இருக்கும். நாங்க உங்களை இப்போ சந்திக்கலாமா? இப்ப எதுவும் பேச வேண்டாம் சார். இந்த நிலைமையில வைஷு எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது சார். நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி அவ ஷாக்டா இருக்கா. மறுபடியும் அதை பத்தி எதுவும் பேச வேண்டாமே. உடனே நாங்க இங்கிருந்து போக டிக்கெட் புக் பண்ணலான்னு இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க இங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும்னு தோணுது. எனக்கு புரியுது மிஸ்டர் மகேஷ். பார்த்து பத்திரமா இருங்க. நான் கிளம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा। तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो। चैन भी मेरा दर्द भी मेरी आशिकी, अब तुम ही हो। तेरा मेरा रिश्ता है कैसा, एक पल दूर गवारा नहीं। तेरे लिए हर रोज है जीते, तुझको दिया मेरा वक्त सभी।
அக்கா, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி நேரத்துல சுட சுட பக்கோடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல? அடடா சங்கீதா, நீ மட்டும் தான் என் மனசு புரிஞ்சுக்கிற. ஆமா, இந்த நேரத்துல சுட சுட பக்கோடா கிடைச்சா அப்பா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? டன்டடாய். ஹாய், நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. முதல்ல நான் இதை சாப்பிடுறேன். சாப்பிடுங்கக்கா, சுட சுட டீ கூட வரும். ரத்னா கிட்ட சொல்லிருக்க, எடுத்துட்டு வருவா. டீ எல்லாம் பொறுமையா வரட்டும் சங்கீதா, அதுக்குள்ள பக்கோடாவை சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சட்னியும் ரொம்ப காரமா இருக்குல்ல? சங்கீதா, இன்சூரன்ஸ்காரங்க தகவல் ஏதாவது வந்ததா? அத பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? கடவுளுக்கு தான் வெளிச்சம்க்கா. ஆனா இந்த சாந்தி அக்கா இந்த கொஞ்ச நாள்ல எல்லா கோவிலையும் ஏறி இறங்கிட்டாங்க. அதுவும் நல்லதுதான். எது வேணும்னாலும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டோம், நம்ம கிட்ட கேட்காம இருந்தா சரி. ஆமா, உண்மைதான்க்கா. என் மனசுல இருந்தது நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா இந்த வீட்டை மட்டும் யோசிச்சுதான் அடமானம் வைக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த வீட்ல அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மகேஷும் எனக்கு பாலுவும் இருக்கான். அவங்க எதிர்காலத்தை பத்தியும் நம்ம யோசிக்கணும்ல. என்ன ஆனாலும் சரிக்கா, நான் இந்த வீட்டை அடமானம் வைக்க ஒத்துக்க மாட்டேன். அந்த கடை நம்மளது இல்லாதப்போ நஷ்டம் மட்டும் நமக்கு எதுக்கு? நீ ரொம்ப சரியாதான் சொல்ற சங்கீதா. அட வாமா ரத்னா, டீ எடுத்துட்டு வந்திருக்கியா? வா வா, டீ எடுத்துட்டு வந்திருக்கா. எல்லாரும் சொல்றது சரிதான். வீட்ல ஒரு பொண்ணு இருந்தாலே அது ஒரு தனி சந்தோஷம் தான். மருமகளால அந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. ஆமாக்கா, நீங்க ரொம்ப சரியாதான் சொல்றீங்க. அதுவும் நம்ம ரத்னா, அவ வீட்டு வேலைகளை எக்ஸ்பர்ட். ஆமா ஆமா. இந்த ரத்னா, பக்கோடா சாப்பிடு. சாப்பிடுமா. வேண்டாம் சித்தி, எனக்கு இப்ப வேண்டாம். எங்க அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. கஷ்டத்துலயும் சரி, சந்தோஷத்துலயும் சரி, யாரையும் விட்டு கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு இப்ப நீங்க தேவைங்கிற போது வெளியால மாறிட்டீங்க. உங்க பாசம் எங்க போச்சு? அக்கான்னு கூப்பிடுவீங்களே, அந்த அன்பு எங்க போச்சு? என்ன ரத்னா, என்னென்னமா பேசிட்டு இருக்க? பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? என்ன பண்றது சித்தி? பெரியவங்களுக்கு சின்னவங்க சொல்ல வேண்டியதா இருக்கே. என்னக்கா இது? கடை எரிஞ்சு போனது இவளோட முட்டாள்தனம். நமக்கு என்ன தலையெழுத்தா என்ன? இந்த சின்ன பொண்ணு சரி எது தப்பு எதுன்னு நமக்கே சொல்லிட்டு போறா. இவளுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா இவளே ஏதாவது செய்ய வேண்டியதானே? வர வர வைஷு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்க வேணா பாருங்கக்கா, அந்த வைஷு விட 10 மடங்கு இவ ஆட போறா. அதெல்லாம் இருக்கட்டும் சங்கீதா. ஆனா எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்தது யார்கிட்டயாவது சொல்லிட்டா? நல்லதுதான்க்கா, சொன்னா சொல்லிட்டு போறா. அட, அப்பதான் தப்பி தவறி கூட யாரும் நம்ம பக்கம் வர மாட்டாங்க. அக்கா, நீங்க பாட்டுக்கு சுட சுட பக்கோடா சாப்பிட்டுட்டு இந்த கிளைமேட்டை அனுபவிங்க. ஆனா என்னாச்சு வைஷு? என்னாச்சு? மகேஷ், அவன் என்ன அட்டாக் பண்ணா. அவன் என்ன கொல்ல நினைச்சா. ரிலாக்ஸ் வைஷு, உனக்கு ஒன்னும் ஆகல. உனக்கு எதுவும் ஆகாது. நான் உன் கூடவே இருக்கேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? தைரியமா இரு.
டீ சாப்பிடுறியா? முதல்ல இதை டேஸ்ட் பண்ணு, உன்னோட ஃபேவரட். இந்தா, இதை சாப்பிடு. அப்படிதான், வெரி குட். சாப்பிடு பார்க்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா மகேஷ்? ம்? அந்த ஒரு செகண்ட் எனக்கு என்னவோ ஒண்ணு பாலுவ, அங்கிள், ஆன்ட்டி, பெரியப்பா, பெரியம்மா, ரத்னா இவங்க எல்லாரையுமே நான் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். ரிலாக்ஸ் வைஷு, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இனி அதை பத்தி நினைக்காத. உன்னை காயப்படுத்துறதுக்கோ இல்ல என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கோ எவனுக்கும் தைரியம் இருக்காது. ஓகே, இங்க பாரு, இங்க நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு தயவு செஞ்சு மறந்துரு. அதோட எனக்காக ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை செஞ்சிரு. சொல்லு. ஆக்சுவலி அது ரொம்ப முக்கியமான வேலை. சீக்கிரமா சொல்லு. உன்னோட அந்த ஒரு $1 மில்லியன் ஸ்மைல் ப்ளீஸ். சின்னதா 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 சரி, பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சிரிப்பு? நான் கேட்ட உடனே நீ ஸ்மைல் பண்ணதால இப்போ இதை டேஸ்ட் பண்ணு. அது கூட இதை டேஸ்ட் பண்ணு. இந்தா குடி. நைஸ். ஒன்லி நைஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால வைஷு. நான் அந்த ரெசார்ட்காரங்களை எல்லாம் நகர சொல்லிட்டு என்னோட அன்பான மனைவிக்காக நானே டீ போட்டு கொண்டு வரேன். நீ என்னடா சாதாரணமா நைஸ்னு சொல்ற? ஓ, அப்படின்னா இது வெரி நைஸ். மகேஷ், நீ பேக்ஸ் எல்லாம் ஏன் பேக் பண்ணிருக்க? ஏன்னா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போறோம். ஐ திங்க் அங்க போய் எல்லாரும் கூட இருந்தேன்னா உனக்கு சீக்கிரம் குணமாயிடும்ல. ஓகே, சூப்பர் ஐடியா மகேஷ். அது மட்டும் இல்லாம ரத்னா பெரியம்மாவோட ஞாபகமாவே இருக்கு. ஹலோ. வணக்கம் தயாளன் சாப், நான் தான் திவாரி பேசுறேன். வணக்கம் திவாரி. சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பாரு. ஹலோ. வணக்கம்மா, நீங்க கொடுத்த நகையில நான் செக் பண்ணிட்டேன். நீங்க கேட்கிற தொகை கண்டிப்பா கொடுக்க முடியுமா? கிட்டத்தட்ட 5 லட்சம் கொடுக்கறேம்மா. நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். வச்சிடுறேன். சரிங்கம்மா. அவர்கிட்ட என்ன பேசணும் சாந்தி? அவர் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணாரு? ஒண்ணுல, நான் அவர்கிட்ட சும்மா தான் பேசிட்டு எதுக்கு இருந்தேன். ஃபோன் பண்ணாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும்.
உன் கையில இருந்த தங்க வளையலுங்க? இருக்கு, போட்டுட்டு இருக்கேனே. நான் தங்க வியாபாரியா இல்லாம இருக்கலாம், ஆனா தங்கம் எது போலி எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை சாந்தி. நான் என்ன யோசிச்சேன்னா, என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் அவர்கிட்ட வித்துட்டு புடவைங்க வாங்கலாம்னு நினைச்சேன். நாம நம்மளோட கடையை திறக்கிற வரைக்கும் வீட்ல இருந்தபடியே புடவை வியாபாரம் செஞ்சோன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும். எனக்கு உதவியா இருக்குமா? யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னல. உங்க எல்லாருக்கும் நான் எத்தனை தடவை சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க யாரும் இந்த பிரச்சனையில தலையிட வேணாம். என்ன கையால் ஆகாதவன்னு நினைச்சிட்டீங்களா? இந்த வீட்டு செலவுகளுக்கு உன்னுடைய நகைகளை வித்தா மட்டும்தான் முடியும்னு நினைச்சிட்டியா? சாந்தி, இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தயாளனுடைய மனைவி குடும்பத்தை நடத்துறதுக்கு தன்னுடைய நகைகளை வித்து தான் செலவு பண்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியணுமா? நீ எனக்கு உதவியா பண்ற? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. ஆனா இங்க அதானே நடந்திருக்கு. நான் உங்களோட மனைவிங்க, எனக்கு இந்த உரிமை இல்லைங்கிறீங்களா? அக்னிய வலம் வரும்போது என்ன சொன்னாங்க? குடும்பத்துல வர கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கணும்னு சொன்னாங்கல்ல. நம்மளோட இந்த குடும்பத்தை காப்பாத்துறது உங்களோட தர்மம்னா எனக்கும் அதுல பங்கு இருக்கு இல்லையா? நாம 2 பேரும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் இல்லையா? நீங்க ஏன் என்ன பிரிச்சு பேசுறீங்க? உங்களோட சந்தோஷம் துக்கம் 2த்துலயும் எனக்கு சரி பாதி பங்கு இருக்கு. இது என்னோட உரிமைன்னு கூட சொல்லுவேன். அதெல்லாம் வேற சாந்தி, ஆனா இது வேற. இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இதை நான் தனியாவே சமாளிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு உன் நகைகள் அடமானம் வைக்கிறேங்கிற பேர்ல என்னுடைய மானத்தை அடமானம் வச்சிடாத. அம்மா, நீங்க உங்க நகையை அடமானம் வச்சிட்டீங்களா? அந்த நகை எனக்கு சொந்தமானது. அந்த நகையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்குங்கிறப்போ அதை வித்து கஷ்டத்துல இருக்கிற என் குடும்பத்தை காப்பாத்துறது தான் நல்லது. நான் எதை பண்ணணுமோ அதை சரியா தான் பண்ணிருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. கடவுளுக்கு கல் மனசு கிடையாது. உன்னால எவ்வளவு கஷ்டத்தை தாங்க முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தை மட்டும்தான் அவரு கொடுப்பாரு. அதிகமா கொடுக்க மாட்டாரு. வேணும்னா பாரு, இது நமக்கு கடவுள் கொடுக்கிற பரீட்சை தான். இதுல நிச்சயம் நமக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது. இந்த இருட்டுலயும் கண்டிப்பா வெளிச்சம் வரும். நீ வேணா பாருமா, இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் நிச்சயம் நமக்கு ஒரு நல்லது நடக்கும். எனக்கு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஆமாமா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இனிமே எல்லாம் சரியாயிடும். எல்லாமே சரியாயிடும். போ, போய் தூங்குமா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நான் என் அப்பாவையும் இந்த வீட்டு கௌரவத்தையும் காப்பாத்தணும்.